ஆமா. அந்த மேட்ச் ஒரு ரிவ்யூ லிஸ்ட் ஆஃப் எல்லாம் கட்சி ரிவ்யூ நினைச்சுக்க போறாங்க. ஏதோ ரிவ்யூ பண்றானு அப்படின்னு. இந்த கிரிக்கெட் மேட்ச்ல நீ என்னங்கிற அந்த சில நல்லா வர பிளேயர்ஸ் எல்லாம் தெரியல காணோம்னு நீ தேடிட்டு இருப்ப மாப்ள. ஆனா நான் அப்படி இல்ல. நான் வந்து இந்த தமிழ்நாட்டுல இந்த ஜூலின்ட்டு ஒருத்தி, அந்த சாட்டை துறைமுகம்னு ஒருத்தியன், அப்புறம் இந்த இன்னும் பல 2 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. ம். இந்த இவன்லாம் விஜய் வந்து சிஎம் ஆனா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னாப்ல. அவன் ஆனா ஜெனுவினா அடிச்சிட்டான். ஆனா பல பேர் ஏரியால இன்னும் நாளைக்கு மொட்டை அடிக்க வேண்டியது இருக்கு. ஆனா இது வரைக்கும் மாப்ள ஒரு பயமா தான் இருக்கு. நாளைக்கு 10 கால ஆனவனே தான் கொஞ்சம் இல்லதான் பாதி ப்ரோ, உசுறு வந்துருச்சு திரும்பியே ப்ரோ. வரும். லெட்டரே இதுக்கப்புறம் என்ன மச்சான் பாத்துக்கலாம். ம் ஸோ லைக் இந்த உண்மையை சொல்ல போனா இது ஒரு இதா கூட இதாகும். உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு நான் மேட்சே பார்க்கல. வந்த நோக்கமே வேற. இந்த இணையதளம் மூலியமாக இது ஒரு எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு வந்திருக்கேன். இன்னைக்கு இன்னைக்கு வீடியோல வந்துட்டு ம். பாலிடிக்ஸ் பிளஸ் கிரிக்கெட் ம். உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா கிரிக்கெட் அரசியல் கண்டென்ட் இல்ல, பேசுற, அதான் சினிமா பாலிடிக்ஸ் பேசுற, ஆரம்பிக்கிறேன். எல்லாத்தையும் எல்லாமே பேசுறியா? யாரு பங்கல நீ? அந்த வில்ஸ்பெட்டை போட்டு அடி அடி அடிச்சிருது. எலான் மஸ்கே இப்படி பேச மாட்டான். அதான் எல்லாமே பேசுவாங்க. உலக விவரம் முதற்கொண்டு உள்ளூர் விவரம் எல்லாமே பேசுவாங்க. அரசியல் பேசுற, எல்லாம் பேசுறியா மாமே? யாரு மாமே நீ? எப்படி மாமே? ஸோ ஜிடி விசஸ் ஆர்ஆர் இந்த மேட்ச் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மேட்ச். ம். எவன் ஜெயிக்கிறானோ டாப் 2 வந்துட்டு சீல் பண்ணலாம். அதாவது சீல் பண்ணலன்னா ஓரளவுக்கு மேல போய் நின்றலாம் ம். கம்ஃபர்டபுளா. அதுக்கப்புறம் வந்துட்டு வரவங்கலாம் கொஞ்சம் அடி வாங்கிட்டு வாங்கப்பா 3வது பிளேஸோ 4வது பிளேஸோ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்சா தான் இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க் சொல்றேன், ஆர்ஆர் போட்டதுலயே மோசமான பவுலிங் இன்னைக்கு தான். ஏன்டா ஆச்சு? கூட உள்ள மச்சான் ஒருத்தன் கூட ஆர்ச்சரு ஒரு ஓவர் போட்டு முடிவது எனக்கு தலைவலியே எடுத்துக்கிச்சு. என்ன 16 வைடு போட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன். 2 ஓவர் போட்டு போறான்டா. ஒரு ஓவர் போட சொன்னா அந்த கீழே கிராபிக்ஸ் கார்டுல காட்டுவாங்க தெரியுமா? அந்த கிராபிக்ஸ் கார்டுல காட்டுறது இடம் பத்தல. அவனுங்க குட்டி குட்டியா போட்டுட்டு போயிட்டே இருக்கிறானுங்க ஓவருக்கு. என்னன்னா முன்ன ஜோசியம் பாத்துக்கிட்டு இருந்தாமாப்ல. அந்த ஜோசியமும் இப்ப இல்ல. மன உளைச்சல்ல கையும் பிராக்சர் ஆகி போயிருச்சு. கம்பேக் வந்து கொடுத்தது ஒரு 10 மேட்ச் நல்லா போட்டான், ஒரு 6 மேட்ச். மாப்பிள்ளைக்கு இப்ப கை இழுத்துக்குச்சு, ஒன்னும் பண்ண முடியல. ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே வந்துட்டு லாங்கஸ்ட் ஓவர் வந்துட்டு ஜொப்ரா ஆர்ச்சர் போட்ட ஓவர் தான். சோ வந்துட்டு எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல. அவனுக்கு வந்துட்டு எதுக்கு அந்த லெக் சைட் பேடுக்கு போகணும்னு ட்ரை பண்ணானே தெரியல. கிட்டத்தட்ட 4 வைடு வந்துட்டு அதிலே தான் போட்டான். லெக் ஸ்டெம்புக்கு ட்ரை பண்ணி வைடு போனுச்சு. நான் ஆர்ஆர் பவுலருக்கு வந்து ஒன்று மெயினா ஒன்று சொல்லணும்னா, அவனுங்க வந்துட்டு இது வரைக்குமே நல்லா பண்ணிட்டு இருந்தது என்னன்னா குட் லென்த்ல போட்டுட்டு இருப்பானுங்க. ஒரு சிமிலரா வந்துட்டு குட் லென்த்ல நல்ல ஹார்ட் லென்த்ல போட்டு பிச் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா இன்னைக்கு எக்கச்சக்கமா ரூம் கொடுத்தானுங்க. நிறைய ஸ்லாட்டு. இப்பெல்லாம் சாய் சுதர்சனும் கில்லும் செட்டில் ஆகிறதுக்கு காரணமே டாப் ஆர்டர்ல போட்ட பவுலர்ஸ் தான். பேஸ் பவுலர்ஸ் வந்துட்டு அம்மஞ்சல்லி புரோஜனில் வச்சு பிரின்னு பிரிச்சு எடுத்துட்டானுங்க. ஸோ இன்னொரு அதே முக்கியமான இடத்துல நான் கிரெடிட் தரணும் அப்படின்னா ஜடேஜாக்கும் அப்புறம் ஒரு பையன் ஒருத்தன் யஷ்ராஜ். ஸோ அவங்க என்ன மாப்ள, நம்பால மறந்துட்ட வாஷிங்டன் சுந்தர். குமரா நீ என்ன மேட்ச் எல்லாம் பினிஷ் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வச்சிருக்கேன். ஸோ யஷ்ராஜும் வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா இவங்க 2 பேரும் மட்டும் பாத்தீங்கன்னா 8 எக்கனாமில வந்துட்டு ஜடேஜா போட்டிருக்காரு. யஷ்ராஜ் வந்துட்டு 9 எக்கனாமில போட்டிருக்காங்க. நல்லா வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணானுங்க. இந்த பிட்ச்ல வந்துட்டு ஸ்பின்னுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதனாலதான் வந்துட்டு சீசன் ஃபுல்லா ஆடாத சாய் கிஷோர் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல கூட்டு வந்துட்டான். அது சரியான ஒரு கேம் பிக்கு. ஏன்னா கில்லு வந்துட்டு சொன்னது பாத்தீங்கன்னா இவன் தான் உள்ள வரான் அப்படின்னு சொல்லியிருந்தான். பிரசித் கிருஷ்ணா தான் உள்ள வரான்னு சொல்லியிருந்தான். பார்த்தா வந்துட்டு சாய் கிஷோர் உள்ள இறக்கி விட்டானுங்க. அது ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பேட்டிலா இருந்துச்சு. ஸோ சொல்ல போறதுக்கும் கில்லு வந்துட்டு ப்ரோ 1000 கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ப்ரோ. கில்ல அவன் அஸ் அ கேப்டனா அவன் என்ன பண்ணணுமோ அவன் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ப்ரோ. 84 அடிக்கிறதுங்கிறது வந்துட்டு ஒரு நார்மலான நாக்கெல்லாம் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். என்னன்னா அப்துல், ஒரு 2 டாப் ஆர்டர் நீங்க 2 பேர் தான் உங்க டீமுக்கே பிளஸ். இப்பயும் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்டுமே வந்துட்டு சேசிங் தான் நீங்க பயங்கரமா ஆடுவீங்க. ஆனா சேசிங்கே உங்களுக்கு இந்த தடவை வரல. டாப் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண போறீங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் விக்கெட்டே விழலையே அந்த இடத்துல. நின்ட்டானுங்க சாலிடா 9 ஓவர் பக்கம் இல்ல நாங்க தூக்கி புடிச்சிட்டு தான் மாப்பிள்ள இருப்போம். அவனுக்கு இணையாதான் ருத்துராஜ்னு யாரோ வைக்கிறாங்க. அது யாருன்னு தெரியல மச்சான். ஆனா நான் சொல்றேன், ருத்ராஜ் இஸ் வே பெட்டர் தென் கில். நீ அதை எங்க ருத்ராஜ் சத்தியமாலுமே கில்லோடலாம் அதை கம்பேர் பண்ணல. பட் ஆனா இப்ப கரண்ட் இருக்கிறதுல ஸ்டாட் படி பாத்தீங்கன்னா கில்லு தான் லீடிங்ல இருக்கான். பண்ணிக்கிறேன். அவன் வந்துட்டு நிறைய ஆடி இருக்கான், கேம் ஆடி இருக்கான், நிறைய இந்தியாக்காக ஆடி இருக்கான். ருத்ராஜ் கைகோட ஆடின 2 ஃபார்மேட்லயுமே 100 மச்சி. அதையும் பேச மாட்டேங்கிறேன். T20 2 மேட்ச்ல அடிச்சு என்ன பிரயோஜனம் ஜாமி? சூரியனே மறைஞ்சிருச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன ஜாமி ருத்ராஜன் அப்படின்னு பேசிட்டு இருக்க?
இல்ல என்ன மாற்றம்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, கில்ல பேக் பண்ண அளவுக்கு இவனுக்கு ருத்ராஜ் எந்த இடத்துலயும் பேக் பண்ணல. பண்ண கில்லு மாட்டாங்க bro. ஸ்டார்டிங்ல நிறைய ஃபெயிலியர்ஸ். கில்லுக்குலாம் அவன் பண்ண நிறைய மாட்டாங்க. ஃபெயிலியர் இந்த ஏரியாக்கே வந்தான். அந்த இடத்துல அவனை பேக் பண்ண அளவுக்கு ருத்ராஜ பேக் பண்ணல. அவ்வளோ நீ கில்லு பல்லுன்னு வானுங்க. எடுத்து நம்ம பேசுனா நம்ம கடிக்க வருவானுங்க. லைக் ப்ரோ சாய்க்கு ரெண்டு பேருக்கும் ஓப்பனிங் ஸ்டார்ட் நல்லா கிடைச்சிச்சு. ஆனா என்னன்னா ஒரு இடத்துல வந்துட்டு மொமெண்டம் அப்படியே கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சிச்சு. ஜடேஜா வந்தான், ஒரு ஓவர்ல 6 ரன் போட்டதே தெரியல. மறுபடியும் வந்தான், ஒரு ஓவர்ல 7 ரன் போட்டதே தெரியல. சருக்கு சருக்குன்னு போட்டு போயிட்டான். கண்டினியூஸா 3 ஓவர் வந்துட்டு பவுண்டரியே வரல. அந்த 9வது 8 9 10 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு பவுண்டரியே இல்லை. ஸோ அங்க அவங்களோட ரன் ரேட் வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கம்மியாகி மறுபடியும் கொஞ்சம் புல் பேக் பண்ணி வந்தானுங்க. பட்லர் ஒரே இன்டென்ஷன் தான். என்னதான் இருக்கட்டும், பட்லர் வந்துட்டு என்னோட என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேயர்ல பட்லர் ஒருத்தர் இருக்கான். ஆனா ஜடேஜான்னு வந்துட்டா அவனுக்கு என்ன ஆகுனே தெரியல. கையில தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். மாப்பிள்ள வேற செலிப்ரேஷன்ல பாக்கெட்ல என்ன எல்லாம் மேட்டர்னா ப்ரோ இன்னைக்கு ஜடேஜான்னு ஒரு வந்து அவர் பேட்டிங் ஒரு தீராத காதல் அட்வான்டேஜ் என்னன்னா, கலைமாப்ல. பவர் பிளேல ரொம்ப எக்ஸஸாவே அடிச்சிட்டானுங்க. 81ன்றது பவர் பிளேல ரொம்ப பெரிய ஸ்கோர் தான். இன்னைக்கு இவனுக்கு போன சிச்சுவேஷன்ல அது ஜிடியோட பேட்டிங்ல 81ன்றது ரொம்ப பெரிய ஸ்கோர். அங்க இருந்து போட்டோடனே அவனுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் ஒரு ஓவருக்கு 7 8 போகும்போது கூட இது ரன் ரேட் ரொம்ப குறையவே இல்லை. அவனை முடிக்கும் போது கூட 12 என்னொன்னு தான் இருந்தானுங்களே அந்த 10 ஓவர் முடியும் போது கூட. அப்படின்னு பார்க்கும்போது சின்ன பையன் பவர் பிளே நல்லா கொண்டு வந்துட்டானுங்க இவனுக்கு கேம. சொல்லு கொண்டு சொல்லு. வரல கொடுத்துட்டானு இல்ல மாப்ள, நம்ம சின்ன பையன் என்ன பண்ணா, சூரியவம்சி. அதாவது செகண்ட் ஹாஃப்ல வரேன். யாரும் செகண்ட் அப்துல்ல பார்த்துட்டு யாரும் அந்த சையத் கிரிக்கெட்டர் அவரை கூட்டம் வந்து நினைச்சிடாதீங்க. ரெண்டு பேரும் லைட்டா சிமிலரா அப்படிதான் இருப்பாங்க பாக்குறதுக்கு. ஓகே உங்களுக்கு தெரியல ப்ரோ யார சொல்றது? சையத் ஓகே முன்னாடி இதே மாதிரி டிட்டோவா ஆரம்பிச்சானுங்க. சோ அதுதான் வந்துட்டு லைக் ஜாஸ் பட்லர் வந்துட்டு அவ்வளவு கொண்டு போறல. வாஷிங்டன் சுந்தர் தம்பி நீயாப்பா இப்ப போன மேட்ச் நல்லா விளையாண்டா, இந்த மேட்ச் நல்லா விளையாண்டாடா. செம்ம சீசன்டா டே குமரா அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு சிக்ஸ் அடிக்கிறா, விக்கெட் எடுக்கிற மச்சான். ரெய்னாவோட ஷாட் இன்னன் அவுட் 2 அடிச்சான்டா ஆஃப்ல. ஷாட் ப்ரோ நீங்க பாத்தீங்களா? அது செம்ம ஷாட் ப்ரோ. ஆஃப்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு இன்னன் அவுட் ஆடுறதுலாம் ரொம்ப ரைனா பண்ணுவாரு. சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணா. ஒரு மேட்ச் தேஷ் பாண்டேவெல்லாம் போட்டு பொலந்து எடுத்து பிரிச்சு தொங்க விட்டாரு. தேஷ் பிரிஜேஷ் சர்மா ப்ரோ. ஆனா ப்ரோ நான் பிரிஜேஷ் சர்மா வந்து நான் பேக் பண்ணுவேன் ப்ரோ. ஏன் தெரியுமா ப்ரோ? அவனுல வந்துட்டு 2-3 எட்ஜ் பட்டு 4 போனுச்சு ப்ரோ. அது கூட இல்லாம அவன் நல்ல பால் நிறைய போட்டான். பட் ஹார்ட் லக் அவனுக்கு வந்துட்டு எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. கில்லுலாம் வந்துட்டு அவுட் ஆக வேண்டியது யார்கர் போட்ட பால், அது பார்த்தா இன்சைட் அடிச்சாயி 4 போயிடுச்சு. அந்த பக்கம் அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா போட்டுருக்கலாம். அவன் சந்தீப் சர்மா உட்கார வச்சு அவனுக்கு பேக் பண்ணிட்டு இருக்காங்க டீம்ல. ஆமா நல்ல பவுலர் தான். யாருமே இப்ப இல்ல சார். இன்னைக்கு எல்லாருமே அடி வாங்கினானுங்க. ஆர்ச்சர் 3 ஓவருக்கு 46, தலைவன் துஷார் தேஷ்பாண்டே 4 ஓவருக்கு 52. டே ரெண்டு பேரும் செஞ்சுரி போட்டம்பா. இவனுக்கு 2 பேரே போதும். 3 ஓவர் ஒரு மாதிரி டீசென்ட் ஓவர் முடிஞ்சிருந்துச்சு இவனுக்கு. யாருக்கு? தேஷ்பாண்டேக்கு. ஆமா ஃபைனல் ஓவர் போட்டு 4 சுத்தி விட்டானுங்க பாருங்க. இங்க மாட்டிக்கிட்டேன் ஃபுல்லா. சோ அப்படியே அங்கிருந்து வருவோம். செகண்ட் ஹாஃப் வந்தோம்னா செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு நான் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சிராஜ் வந்துட்டு தெவாட்டிய ஃபார்ம் கூட்டிட்டு வந்தானுங்க. ஆமாமா தெவாட்டி மறந்துட்டேன். அதை மறந்துட்டேன். அவன் தொடர்ந்து 3 6 அடிச்சானாமா? இல்ல 2 6 ஒரு சிங்கிள். சோ வந்துட்டு திவாட்டியா வந்துட்டு மறுபடியும் ஃபார்ம் போட்டு வந்துட்டானுங்க. இப்ப பார்த்தா இன்னும் எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறானுங்க. நல்ல கிரிக்கெட் விளையாடுறானுங்க. எஸ்ஆர்ஹெச் நல்ல பவுலிங், நல்ல பேட்டிங் ஆடி நல்ல கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இவனுங்க இவனுங்க ஜிடி சொல்றேன் நானு, புக் கிரிக்கெட் ஆடுறானுங்க. இதுல என்ன இருக்கோ அதுதான். ஏன்னா ஹோல்டர் டேஞ்சரான பவுலர் மச்சான், டேஞ்சரான ஆல்ரவுண்டர். ரபாடா சூப்பரா போடுறான். இன்னைக்கு 150 போட்டான் தெரியுமா? 6 அடிக்கும் அவனுக்கு. ரபாடா கொந்தளிக்குது அவனுக்கு. எப்படா என்ன அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறான், சருக்குன்னு போடுறான். ஆனா சிராஜ் பண்ணதுலேயே நல்ல விஷயம். அவன் இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு அதான் சரி அந்த பாயிண்ட் தான் நான் சொல்லணும் வந்தேன். சிராஜ் வந்துட்டு இந்த சீசன் ஃபுல்லாமே வெறும் 7 எக்கனாமில தான் போட்டிருக்கான் தெரியுமா? இன்னைக்கு மேட்ச் மட்டும் தான் சிராஜ் அடிச்சிட்டாங்க. அது எவ்வளவு அடிச்சிருக்கானுன்னா 13 எக்கனாமி. அவன் போட்ட அந்த பால் ஃபர்ஸ்ட் ஷார்ட் பால் போட்டான். ரீட் பண்ணி வச்சிட்டானுங்க. ஒருத்தன் கூட ப்ராப்பரான ஷார்ட் பால் இன்னைக்கு அவனை போட்டிருந்தா ஸ்டார்டிங் சூரியவன்ஷி விக்கெட் கொடுக்குற இடத்துலதான் இருந்தானே வேணாம். நம்ம போட்டுட்டு அதான் நீங்க சொன்ன மாதிரி ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி சூரியவன்ஷிக்கு வந்துட்டு அதாவது வந்துட்டு சூரியவன்ஷிக்கு 2 ப்ராப்ளம் இருக்கு. இன்டு த பாடி போட்டா, ஸ்டெம்ஸ் லைன்ல போட்டா தலைவன் அடிக்க மாட்டேங்கிறான். எங்கன்னா லென்த்லயே ஸ்லாட்லயே இல்ல. யார்கர் வைக்கணும்.
காலுக்கு வச்சோம்னா சூரியவன்ஷே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி சூரியவன்ஷோட பேட் ஸ்விங் வந்துட்டு நல்லா 360 டிகிரி சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஆமா நல்ல ஒரு ஹார்ட்ல வந்துட்டு பவுன்சர் அழுத்தினானுங்கன்னா ஒரு 146+ பக்கம் அழுத்தினானுங்கன்னா அவன் பேட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி பால் போய் அடிச்சு டாப் ஏஜ் ஆகி கேட்ச். இதான் அவனுக்கு யூஸ் பண்றானுங்க. இன்னொரு ரீசன்னா அவனுக்கு ஆஃப் சைட ஒழுங்கா ஆக்குபை பண்ண தெரியல ப்ரோ. இன்னும் ப்ராப்பரா லெக் சைடு ஸ்ட்ரெயிட் மட்டும் தான் அவனோட மெயின் கோர்ஸாவே இருக்கு. ஆஃப் சைடுன்ற இல்ல போது ப்ரோ லைட்டா அடிக்கிறான் ஸ்ட்ரகிள் இல்ல இல்ல ஆஃப் சைட்ல வந்துட்டு அடிக்கிறான், மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. அவன் அந்த ஷாட்டுக்கு ஃபேவரா வாங்குறது. அவனுக்கு ப்ராப்பரா லூஸ் பால்ஸ் வரும்போது மட்டும் தான் எப்படிதான் யூஸ் பண்ணிக்கிறான் ஆஃப் சைட்ஸை மட்டும். இல்லைன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு மாத்திடுறானே தவிர என்ன அது ஒரு ப்ராப்ளம். ஆனா அந்த எல்எஸ்டி மேட்ச் அவனை கண்டுபிடிச்சானு பாருங்க, ஷார்ட் பால போட்டுன்னு அங்க இருந்து ஷார்ட் பால தான் அவன் தூக்க பாக்குறானு. நீ சிராஜ் ஒரு பழைய சிராஜா பார்த்தேனே, அதான் இது சூரியவன்ஷ விக்கெட் எடுத்தவனே தான். என்ன ப்ரோ அவன் காண்ட் ஆயிட்டான் ப்ரோ. ஏடா அங்க இருந்து மெனக்கட்டு ஓடி வந்து போடுறான், பொசுக்கு 6 அடிச்சுனா அப்புறம் எனக்கு என்னடா மரியாதை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்து கத்தி கொஞ்சம் ஆக்ரோஷம் ஆயிட்டான். இந்த எப்படி மாப்ள சூரியவம்சி எப்படி எப்படி ஷைன் ஆவானா இல்ல அவனைய கண்டுபிடிச்சு உட்கார வச்சிருவாங்களா? நான் இப்பயும் சொல்றேன்டா, சூரியவன்ஷிக்கு வந்துட்டு நல்ல செம ஃபியூச்சர் இருக்குடா. ஆனா என்ன அவன் கொஞ்சம் வந்துட்டு கேம் வந்துட்டு கொஞ்சம் டெப்தா எடுத்துட்டு போகணும். இப்போ நீங்க உட்வில் பட்டேல் சொல்றீங்கல்ல 30 பால் நின்னா அவன் மேட்சே மாத்திடுவானு, அதேதான் சூரியவன்ஷிக்கும். அவன் 30 பால் நின்னா மேட்சை மாத்திட்டு போயிருவானே சூரியவன்ஷி. அந்த இதுக்கு முன்னாடி பல பேர் அப்படி கிளம்புனானுங்க. மைனக் அகர்வாலும் அப்படிதான் இதே மாதிரிதான் அடிச்சிட்டு இருந்தான் முன்ன. பிஆர் காண்டி இவனுங்க என்ன பண்றானுங்க, சூரியவன்ஷி ரொம்ப கிளிக் பண்ணணும்னு யோசிக்கிறானுங்க. ஆனா ஃபியூச்சர் கிரிக்கெட் வந்து வெறும் T20 மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்காது, ஒன் டே டெஸ்ட் எல்லாமே இருக்கு. அப்படின்ற போது பாலுக்கு பால் எதை கவனிச்சு ஆடணுமோ அந்த ஒரு கேப்பபிலிட்டி அவனுக்கு கொண்டு வரும். நீங்க சொல்ற மாதிரி லாங் இன்னிங்ஸ் இருக்கு. எனக்கு நீங்க பிஆர்ன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, இன்டர்மெண்ட் மன்னிச்சுக்கோங்க. இந்த 1 வீக் பாஸ்ட் 1 வீக் வந்துட்டு ஐபிஎலோட வியூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப டவுனு. ஐபிஎல் வியூஸே போல. சோ மேபி நம்ம தான் காரணமானு தெரியல. பட் வந்துட்டு ஐபிஎலோட இந்த 1 வீக் வந்துட்டு ரொம்ப 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 வியூஷிப் ரொம்ப கம்மி. நீங்க அப்படி சொல்றீங்க, அது இல்லாம நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு அசாம்ல நடந்த எலெக்ஷன் ரிசல்ட், எல்லா எலெக்ஷன் ரிசல்ட்டுமே நம்ம எதிராக தான் வந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கே தெரியும், நம்ம யாரும் இப்ப மேட்ச் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எல்லாருமே எடுத்தவனே நியூஸ் சேனல் எல்லாம் வியூஸ் வாங்கிட்டு போயிட்டான். அந்த தந்தி டிவி எல்லாமே கேட்பாங்கல்ல, ஆமா அந்த கமலேஷ் என்ன ஆனா அப்படின்ற மாதிரி ஐபிஎல் டீல் விட்டாங்க ப்ரோ. ப்ரோ ஐபிஎல் மட்டுமே கிடையாது, டிஆர்பி எல்லா டிஆர்பியும் கம்மியாகி போயிருச்சு. நாளைக்கு மொத்தமா ரீகெயின் பண்ணிடுவாங்க நாளைக்கு மேட்ச்ல. ஏன்னா நாளைக்கு முடிஞ்சிடும். நம்பால 10 மணிக்கு காலையில. சோ காலையில முடிஞ்சிட்டு 3 மணிக்கு சிஎஸ்கே, அதுக்கப்புறம் நைட் 10 மணியா 3 சரி தெரியலாமாப்ல. மச்சான் 3 தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆனா அதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது வந்துட்டு அவர் லெட்டர் சென்ட் பண்ணது 10 மணி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ 10:15 என்னன்னு தெரிஞ்சிடும். நான் வர நைட் ஷிஃப்ட் தூங்காதரான்னு உட்கார்ந்து கண்ணுல 2 பக்கமும் வச்சுட்டு ஆன் பண்ணி வைக்கணும் இந்த மச்சி. அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா, நம்ம சேனல் வந்துட்டு நான் பெருமைக்கு சொல்ல, ஒரு 500 பேர் பார்த்தாலுமே நம்மளோட சேனல் வந்துட்டு 10 பேராச்சும் கமெண்ட் பண்றாங்களா? இல்ல கமெண்ட் பண்றாங்க. நம்ம சேனல் வந்துட்டு இது யுஏஇல இருந்து பாக்குறாங்க, லண்டன்ல இருந்து பாக்குறாங்க, யூஎஸ்ல இருந்து. நமக்கு 3 ஃபாலோவர்ஸ் வந்து அப்ராட்ல இருந்து பாக்குறாங்க எல்லாரும். சோ வந்துட்டு ஜாமி உங்க அளவுக்கு ஸ்டாட்டிக்ஸ் எங்களுக்கு தெரியாது, ஏதோ தெரிஞ்சு பேசிட்டு இருக்கோம். இதுவும் தெரியாம சில கமெண்ட்ல வந்து நொன்னைங்க மாதிரி பேசுவாங்க, அதெல்லாம் காதுல எடுத்துக்காதீங்க. கத்துக்கிறதுக்கு தான் இந்த பாதை கத்துக்கிட்டே இருப்போம். விராட் கோலி தம்பியை கிளம்ப ஆரம்பிச்சாங்க இப்ப என் ஐடியில ஓபன் பிட்ச் மீடியால வரானுங்க. அதுல வருவானுங்க ப்ரோ. சோ வந்துட்டு சோ உங்க சப்போர்ட் வந்துட்டு வேணும் நிறைய. வந்துட்டு நீங்களும் ஐடியாஸ் தான் எனக்கு டிஎம் பண்றீங்க, கமெண்ட்ஸ்லயும் சொல்றீங்க. சோ அதை கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி வெளியில இருந்து பாக்குறவங்களும் சரி, நம்ம உள்ளூர்லயும் நிறைய பேர் பாக்குறீங்க. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியா இருக்கு. ஒரு ரீசனே இல்லாம அது இல்லாம ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தான் பண்ணலாம்டா, போன ஐபிஎல் இருந்து சொல்லிட்டு இருந்தான். ஐடியா கிளிக் ஆகாம இருந்துச்சு. டக்குன்னு அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தல, எதை பத்தி யோசிக்காத, கண்ணை மூடு, ஆன் யுவர் கேமரா, கீப் இட் ஃபேஸ் அப்படின்னு பேசிட்டு ஆரம்பிச்சா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நல்லபடியா போகும். சோ செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நான் இன்னொரு இது சொல்லணும் என்னன்னா, ஜெய்ஸ்வால் வந்துட்டு வந்து ஒரு கேப்டன்சி ப்ரெஷர் வந்துருச்சு ப்ரோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மேட்ச்ல பார்த்தோம். ஏன்னா அவனுக்கு பாதி மேட்ச்ல வந்துட்டு ஒரு கேப்டன்சி கொடுத்தோம், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு ஆள் வந்து கிரவுண்ட்ல கத்த ஆரம்பிச்சான். அதேதான் நடந்துச்சு. அது இல்லாம ஆர்ச்சர் எல்லாம் கூப்பிட்டு நம்ம இவரு யாரு ஜெயவர்தன் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. சங்ககாரா கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி என்னப்பா பண்ற, என்ன ஆச்சு உனக்கு, நல்லா தானே இருந்த, ஏதாவது மயக்கமா எது பேச ஆரம்பிச்சிட்டாரு சங்ககாரா.
ஏன்னா பவுலிங் கூல் நைட்டே கேப்டன்ல. ஆமா. இல்ல ம். ப்ரோ, என்ன நான் பொறுத்த எப்பயுமே வரைக்கும் சொல்ற ஒரு விஷயம் தான் ப்ரோ, ஜோ பிரான்சரோட எக்ஸ்ட்ரா பேஸ் தான் ப்ரோ அவனுக்கு ஒரு மைனஸாவும் இருக்கு. ஆமா. ம். நான் ரொம்ப நாளாவே சொல்ற ஒரு விஷயம், ஜோ பிரான்சரோட எக்ஸ்ட்ரா பேஸ். இல்ல எப்பயும் இப்படி போட மாட்டான். ஏன் இப்படி என்ன போட்டான்? என்ன இல்ல லைக் சம்திங் என்ன ஏதோ தெரியுமா? மிஸ்மேட்ச் இல்ல ஆயிடுச்சா? எனக்கு இல்ல இன்னைக்கு உள்ள என்ன ஏதோ பிரச்சனை ஆச்சரியம்னா, நடந்துருச்சா என்னன்னு தெரியல. எல்லாமே இன்னைக்கு தூக்கி வாரி போட்டது எங்கதான் ஜடேஜா ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சான் பாருங்க. ஆமா. ஏய் குமுதா நீதானா அந்த இல்ல உனக்கு ஜட்டு வந்துட்டு வெளிச்சம் வந்துட்டு பிரகாசமா தான் இருந்துச்சு. ஆனா டப்புன்னு டிம் ஆயிடுச்சு. ஏன்னா 25 இல்ல பால். அங்கிட்டு ஜுரேல் நல்ல ஸ்டார்ட்ல இருந்தான் ப்ரோ இங்க விக்கெட் போகும்போது. அவனுக்கு 2 பேர் நின்றுதானே இன்னைக்கு கேம் மாற வேண்டிய கேம் தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி லைக் வந்துட்டு பல பேருக்கு மாப்பிள ஒரு டவுட் கிளியர் பண்ணிடு. பல பேருக்கு ஜுரேலும் ஜித்தேஷ் சர்மாவும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. பேஸ் கட் வேற லைட்டா வேற மாதிரி ஒரே ஷேன் ஆமாடா. மாஸ் மிச்சர் மாஸ் மாதிரியே இருக்கிறானுங்களா? ஆமாடா. இவருக்கு பதில் இவருங்கிற மாதிரியே நினைச்சிட்டு இருக்கானுங்க. அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி சொல்லி விட்டுருங்களா? இல்ல இல்ல நீ சொல்றது கரெக்ட் தான். நிறைய பேருக்கு இன்னும் ஜித்தேஷ் சர்மாவுக்கும் ஜோரலுக்கும் சரி. கரெக்டான பாயிண்ட் தான் மச்சி. சோ வந்துட்டு அவனும் நல்ல ஸ்டார்ட் ப்ரோ. எல்லாமே இன்டென்ட்லாம் நீங்க நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஜெய்ஸ்வால் வந்துட்டு கேப்டன்சி பிரஷர்ல ஆடல. சூரியவன்ஷி வந்துட்டு அந்த நல்லா செம்ம செட்டிங் போட்டு எடுத்துட்டானுங்க. அவனை நல்லா குத்தி 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 போட்டு எடுத்துட்டானுங்க. பின்னாடி வந்த சிம்ரன் நெட்மேயர் எதுக்குன்னு நான் கேக்குறேன். உன் டீம்ல சிம்ரன் நெட்மேயர் எதுக்கு வச்சிருக்க? ஒரு மேட்ச் ஆடினானா? மத்த எல்லா இது மாதிரிதான் இந்த மேட்ச் இந்த தடவையும் வந்து மத்த எல்லா டீமும் ஒவ்வொருத்தர் இருக்கிறான். இப்ப எப்படி சிஎஸ்கேக்கு ஒரு தூபேவோ, ஆர்சிபிக்கு ஒரு ஜிதேஷ் சர்மாவோ, ஆர்ஆருக்கு ஒரு ஹெட்மேயர். நீங்க இந்த 3 நம்பனாலும் டிராகன் தத்தி இல்ல மேல bro, இப்படி போட்டு விட்டுரு. உங்களுக்கு போன மேட்ச் வரைக்கும் வெறும் 3 ஃபாரின் ஸ்லாட்ல தான் ப்ரோ போனானுங்க. இந்த மேட்ச் ரியன் பராக் இல்லாம ஹெட்மேர் பிடிக்க ஒரு நிலைமையில இருந்தாரு இன்னைக்கு. அவ்வளவுதான், வேற அவனுக்கு கூட்டிட்டு போனோம்ல ஆனா எண்ணம்லாம் இல்ல. டெல்லியில இருக்கும்போதெல்லாம் நல்லா தான் முடிச்சு சூப்பர் கொடுப்பான் மேட்ச் எல்லாம். ப்ரோ அவன் சஞ்சு சாம்சன் ப்ரோ, கீழே இந்த இருக்கும்போது நிறைய T20 மேட்ச் எல்லாம் வேர்ல்ட் கப் முடிச்சு வரைக்குமே கொடுத்துருக்கான். நல்லா தான் இருந்தா ஃபார்ம்ல. மச்சான், அதான். அவன் பிரைம் ஃபார்ம்ல இருந்து எங்க தெரியுமா? ஆர்சிபில தான். ம். ஆர்சிபில இருக்கும் போது தான் சூப்பரா ஆடுவான். ஹெட்மேயர் ஆமா. பயங்கரமா ஆடுவான். இப்பதான் வந்துட்டு சைக்கோ கரெக்டா மாறி. நம்பர் 6ல வருவான். வந்து சட்டுன்னு அந்த கேமியோ கேமியோ இன்னிங்ஸ் தான் வந்துட்டேன். நான் அப்புறம் ஆமா. வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு தலைவர் ரஷித் கான் பேக் போட்டாம் பாரு பாலு ப்ரோ. என்ன ப்ரோ அது? லெக் பிரேக் சர்க்கு ப்ரோ சர்க்குன்னு போடுச்சு. தான் ப்ரோ எல்லா பாலும். நீ ரொம்ப நாளுங்கிற நீ 2 மேட்ச் லாஸ்ட் 3 மேட்சாவே பாரு, குரூஷியல் விக்கெட் எல்லாம் மாப்பிள வேற லெவல் எடுக்கிறான். மச்சி ப்ரோ அது இன்னைக்கு கூட ஜூரல் ஆ, விக்கெட் ப்ரோ. லைக் வந்துட்டு அதான் ஜூரல் விக்கெட் வந்துட்டு போல்ட் எடுத்தானா ஓகேவா? ம். ஃபெரேரா வந்தான். டான் ஃபெரேரா வந்தான். ம். ம். வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாலே 4. என்ன சொன்னா, அடுத்த பாலே டக்குன்னு ஒரு குயிக்கர் சொல்றான். நான் தான் சொன்னேன்ல அவன் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சொல்லிட்டே ஓடுற ரஷித் கான். ஐ டோல்ட் யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எடுத்தான். சூப்பர் எக்ஸிகியூஷன். அவன் பால வந்துட்டு நீங்க ம். ஆடவே வந்துட்டு நடிக்கிட்டு ஆடினானுங்க. ஜடேஜாக்கெல்லாம் ஒரு பால் கையிலே வாங்கிட்டாரு தலைவர். அந்த அளவுக்கு வந்துட்டு செம்ம டேர்ன் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஸ்பின்னுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நல்ல டேர்ன் கிடைச்சிச்சு. நல்ல அதே மாதிரி கூகுளி போடும் போதெல்லாம் நல்ல கிளிக் ஆனிச்சு. பால் எதுவுமே அங்கேயும் நழுவிட்டுலாம் போல. என்ன ஸ்பின்னர்ஸ் நினைச்சானுங்களோ அதை பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணானுங்க நீ ஃபுல்லாமே. எல்லா பாலும் ஸ்டெம் டு ஸ்டெம் லைன் தான் bro இன்னைக்கு. அவன் வந்து பெருசா எங்கேயுமே மிஸ் அவுட் பண்ணல. இன்னொன்னு, ஆர்ஆர் பேட்டிங் திரும்ப திரும்ப தெரிய வருது, சூரியவன்ஷி அன்னைக்கு ஸ்கோர் பண்ணாதான் ப்ரோ கேம் வந்து. ஜெய்சால் ஒரு மேட்ச் அப் அண்ட் டவுன் ஆனந்த் ஆப்ல தான் இருக்கு. அவன் ஆமா. எப்பயுமே கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டான். ஜுரேல் இன்னைக்கு கிளிக் ஆச்சு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க எல்லாமே விக்கெட் விடுற மாதிரி. சூரியவன்ஷி கிளிக் ஆகி ஒரு 50 மேல போனாதான் அவன் ஸ்கோர் நல்ல ஸ்கோராக வருது. அதர்வைஸ் அவனுக்கு வரவே மாட்டேங்குது ஸ்கோர். அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட். எல்லா பாயிண்ட்டுமே நம்ம பேசியாச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஹேட் பண்ணுனா, ஹோல்டர் வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதே தெரியல. அது வந்துட்டு தங்க உண்டியில தகர டப்பான்னு நினைச்சு ஆப்ஷன்ல இல்ல பிக் இல்ல ஒன்னே ஒண்ணு பண்ணாங்க. சொல்லிக்கவா, அதான் வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஆள் வந்துட்டு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ல ஹோல்டரும் ஒண்ணு. நல்ல ஹைட் அவனுக்கு. அதனால வந்துட்டு அந்த பவுன்ஸ் ஸ்லோ ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர். அதான் அதெல்லாம் சிஎஸ்கே கூட்டு வந்தாருன்னா 2011. அதெல்லாம் பொற்காலத்துல அதெல்லாம் அதெல்லாம் வேற வேற ரகம். அதெல்லாம் ஆனா கொண்டு வந்தானுங்க. ஒன்னே கொண்டு ஒண்ணுமே. வந்துட்டு அவன் இன்னைக்கு பண்ணதெல்லாம் ப்ரோ யாரு ப்ரோ 2.5 ஓவர் போட்டு 3 விக்கெட் எவன் ப்ரோ எடுப்பான்? அவன் போட்டு போயிட்டே இருக்கிறான் ப்ரோ ப்ரோ. அவன் பிரைம்ல வரான் ப்ரோ. கடந்துட்டு ஒன்னே ஒண்ணுதான் திட்டானு, பிளம்பிங் லெவடா திட்டினோம்னா ஏதாச்சும் ஒரு வார்த்தை ஏதாச்சும் ஒன்று இது பண்ற மாதிரி இருக்கு. பிளம்பிங் லெவடா தான் ஏதாச்சும் திட்டுற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல 2 இதுல விட்டுட்டு வரான் ப்ரோ கடந்துட்டு பிட் பண்ணி. ப்ரோ. அப்புறம் வந்துட்டு நான் இது இன்னொன்னு வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டேன் அப்துல். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சுன்னா நீங்களும் கூட நம்ம சிஎஸ்கேல வந்துட்டு வீடியோ அப்பப்போ அப்லோட் பண்ணுவானுங்க. லாஸ்டா வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு இந்த சும்மா ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் வச்சுட்டு சிஎஸ்கே பிளேயர் வச்சுட்டு ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நீங்களும் வந்துட்டு கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் பாத்துட்டேன். நான் வந்து அந்த கல்லி கிரிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் பார்ப்போம் அப்படி இன்ஸ்டால. சூப்பரா அது வேற லெவல்ல. 2 ஓவர்ல உங்களால எவ்வளவு ரன் அடிக்க முடியும், 6 பால்ல எத்தனை ரன் அடிக்க முடியும், அது சூப்பரா இருக்கும் எல்லாமே. அதுவும் பார்ப்பேன். இந்த நீ சொல்ற மாதிரி சிஎஸ்கே தான் அது பார்த்தேன். கடைசியா டெவால் பிரேவிஸ் விளையாண்டுட்டு இருப்பான். ஆமா அது சூப்பரா இருந்துச்சு.
ஸோ அதுதான் வந்துட்டு முக்கியமா வந்துட்டு பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. எஸ்ஆர்ஹெச் ஜிடி மேல, பஞ்சாப் ஆர்சிபி 4th பிளேஸ்க்கு போயிட்டாங்க. நான் என்ன ஒண்ணு சொல்றேன்னா, ஆர்சிபிக்கு வந்துட்டு டஃபஸ்ட் டேஸ் காத்துட்டு இருக்கு. ஏன்னா எம்ஐ கூட இருக்கு மேட்ச். ஒரே நிமிஷம் ப்ரோ, அவனுக்கு வந்துட்டு ஆர்சிபி ஒரே நிமிஷம், ஆர்சிபி ஆட போற மேட்ச் வந்துட்டு அடுத்து யார் யார் கூட இருக்குன்னு மட்டும் சொல்லிடுறேன். எம்ஐ கூட மேட்ச், கேகேஆர் ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்கானுங்க. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் கூட பஞ்சாப் கூட மேட்ச் 4 மேட்ச் இருக்குது. சோ உங்களுக்கே தெரியும் பஞ்சாப் வந்துட்டு அவனுங்களும் சொதப்பிட்டு தான் இருக்கானுங்க. ஆர்சிபி ஒரு பக்கம், ஏன்னா பஞ்சாப் கடைசி 3 மேட்ச் தோத்துட்டானுங்க, ஆர்சிபி கடைசி 2 மேட்ச் தோத்துருக்கானுங்க. எனக்கு என்னமோ வந்துட்டு டாப் 2ல வந்துட்டு இவனுங்க 2 டீம்ல வந்துட்டு ஒரு டீம் மிஸ் ஆக போகுது. பஞ்சாப் ஆர்சிபி சொல்லிட்டு இருந்தோம், அந்த 2 டீம்ல வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு டாப் 2 வந்துட்டு மிஸ் ஆக போகுது. சோ ஏன்னா பஞ்சாபை கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி புல் பண்ணுவானுங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா குர்னால் பாண்டியாலாம் இல்ல ப்ரோ, ஏதோ 2 மேட்ச் தான் மாத்திட்டாரு ஆர்சிபிக்கு, மத்தபடி பண்ணுவாங்க மாப்பிள்ளைங்க. அந்த மீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியல ப்ரோ, கலகலப்பா இதுல போறது போட்டாங்க. வாங்க பழைய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டெல்லிட்ட வச்சு போன வாரமே வந்துட்டானுங்க, நீங்க என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? ஆனா நீங்க சொல்ற மாதிரி டஃப் கேம்ஸ் இருக்கு ப்ரோ. இவனுக்கு அந்த 4ல ஒரு 2 தோத்தாலும் தோக்குறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எம்ஐ வந்து பைத்தியக்காரனுக்கு எப்ப நல்லா ஆடுவானுங்க எப்ப இது பண்ணுவான்னு தெரியாது. மேபி நான் போன அடுத்த மேட்சே சொதப்பலாம், அடுத்த மேட்சே நல்லா விளாடலாம், இல்ல அடுத்த மேட்ச் நல்லா இன்னும் மண்ண கப்பலாம். நாளைக்கு சேலஞ்ச் என்னன்னா ராய்ப்பூர் கிரவுண்ட்ன்றதே இவனுக்கு 2 பேருமே விளையாடல இது வரைக்குமே. அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்றதே நாளைக்கு போனாதான் இவனுங்களும் தெரியும், அவனுங்களுக்குமே தெரியும். ஏன் அந்த கிரவுண்டுக்கு மாத்துறாங்க? மேபி இந்த பாலிடிக்ஸ் பிரச்சனைனால மாத்துறானுங்களோ? எப்படி அசாம் வெஸ்ட் பெங்கால்லாம் வைக்க முடியாது. முதல்ல எனக்கு பூனேல கேட்டா பூனே தரமாட்டேன்ட்டானுங்க, தரம்சாலாம் கேட்டா தரமாட்டேன், கவுஹாத்தியும் தரமாட்டேன்ட்டானுங்க. ஏன்னா கவுஹாத்தி 6 ஒரு மேட்ச், இப்ப தரம்சாலா முடியாது இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு. ஆமா ஆமா ஆமா. அதுவும் இல்லாம இன்னொன்னு என்னன்னு சொல்லணும்னா, இந்த மேட்ச் ரிவ்யூ எல்லாம் விட்டுட்டு எனக்கு வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு அடுத்த 2 மேட்ச் வந்துட்டு டிசைட் பண்ண போகுது ப்ரோ. பேக்குள்ள போக மாட்டானுங்க. அந்த 2ல 1 தோத்தாங்கன்னா ரொம்ப டஃப் கால். எல்எஸ்ஜியோட 2 மேட்ச்ங்கிறது இவனுங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போ வரைக்குமே அவனுக்கு அப்படிதான் வந்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா உள்ள வரமாட்டானுங்கன்னு லைக் ஓரளவு புல் பேக் பண்ணி வந்தானுங்க. கடைசி இப்ப 7ல 5 ஜெயிச்சிருக்கானுங்க. சோ ரொம்ப நார்மலான மேட்டர்லாம் கிடையாது 7க்கு 5 ஜெயிக்கிறதுலாம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு அடிச்சது எல்லாமே டிசி, எம்ஐ கூட 2 ஜெயிச்சிருக்கானுங்க, டிசி கூட 2 ஜெயிச்சிருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்னமோ வந்துட்டு எல்எஸ்ஜி கூட 2க்கும் 2 அடிப்பானுங்கன்னு தோணுது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பாப்போம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ப்ரோ. இல்லாமலாம் இல்லாம ஸ்டில் நம்ம பவுலிங் பெஸ்டா அந்த 180 கூட கண்டினியூ பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஈஸியா ஜெயிச்சிடலாம். இப்போ வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஐபிஎல்லே பெஸ்ட் எக்கனாமி சிஎஸ்கே தான் சொல்றேன். கன்சிஸ்டன்டா அதை பெர்ஃபார்ம் பண்ணுங்க ப்ரோ. அதான் நமக்கு இப்ப தேவை கன்சிஸ்டன்ட். இவன் அதுக்கு தேவை அந்த பிளேயிங் லெவல மாத்தாம விளையாட முதல்ல. டெல்லியில தலைமை இறங்கி இன்னும் மெயின்டைன் பண்ண முடியல. தலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா தோக்குறாங்க. மிஸ்டர் சார் நேத்து மேட்சே பேசலங்க. நேத்து மேட்ச் வேற நேத்து மேட்ச் மிஸ்டர் சாருக்கு எப்படின்னா அந்த பிளெண்டரின் உச்சம்ன்றத நேத்து காட்டிட்டானுங்க டிசி. நேத்து மேட்ச் வந்துட்டு ஏன் பேச முடியலன்னா, நேத்து வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் அதிகம் ப்ரோ. எனக்கும் ஒர்க் அதிகம். ஆமா, இவங்க கிட்ட நான் வியூஸ் கிட்ட நான் சொல்ல ஸ்டோரி கூட போட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் அப்படியே பிஸியா வந்ததுனால நேத்து வீடியோ போட முடியல, மன்னிச்சிருங்க அதை. சோ நேத்து நானே பாதியில தான் மேட்ச பார்த்தேன். நேத்து ஷிஃப்ட் முடி லேட் ஆயிடுச்சு, நான் வந்து பாதியில தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் மேட்ச். அதான் பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே உழப்பி வச்சிருந்தாங்க கேம். இப்போ உழப்புல ஏதோ ஸ்டாருக்கு எடுத்தான் ஒரு 2 விக்கெட், அதுக்கப்புறம் நானும் இது பண்ணேன். இத்துடன் வந்துட்டு கிரிக்கெட் செய்திகள் முடியுது. இப்போ 3 நிமிடம் வந்துட்டு தளபதிக்காக களத்தில் அதான் அந்த மியூசிக் போட்டுக்க, அது போடுறியா இல்ல முதல்வன் மியூசிக் போடுறியா இல்ல நீ சிவாஜி மியூசிக் போடுறியா, அது எது வேணா போட்டுக்கோ. இத்தனை வருஷம் 70 வருஷம் பாலிடிக்ஸ்ல ஒருத்தன் 2 கட்சி இமயமலைய அந்த 60 வருஷம் பாலிடிக்ஸ கசைக்கு போட்டு ஒருத்தன் ஆரம்பிக்கிறான். அது சாதாரண விஷயம் கிடையாது. நான்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு சீட் அடிச்சாலே இவனுக்கு முன்னாலாம் பெரிய ஒவ்வொருத்தரும் சொல்றான் ஒரு சீட்டே அடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. 108 சீட்லாம் சாதாரணம் கிடையாது. அது வந்து எப்படி எவனாலையும் அது பொறுத்துக்க முடியல. அவர் சொன்ன மாதிரி தான் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுட்டு கடைசியில எங்க ரீஎலெக்ஷன் வந்துருமோன்னு பயத்துல வந்து 180+ அடிச்சிருவாரோங்கிற பயத்துல சரி ஓகேன்னு சொல்லிட்டானுங்க. ஆனா சில பேர் இன்னுமே கொஞ்சம் பயந்துட்டு இருக்கானுங்க. அந்த யாரையும் நம்ப முடியாது, 6 மாசத்துல கவுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். எடப்பாடியே நாளைக்கு ஏடிஎம்கே 2 உடையிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. சிவி சண்முகம் வராப்ல. சிவி சண்முகம் என்ன
34 கொண்டு இந்தியாதான் வரோம் பாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் இல்ல செங்கோட்டையன் அதான் எங்க ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அப்துல் செங்கோட்டையன் மாமா வந்துட்டு என்னங்க அசிங்கமா 1-2 இருங்க 32 இருங்க மாமா குடிச்சிட்டு 34 அள்ளி போட்டு குடிக்கிறாரு. வரேன். ஐயோ இல்ல மாமா அந்த போது 118 வந்துருச்சு. அட இருங்க நமக்கு ஏதோ ஆபத்து வந்தா என்ன பண்றது அந்த அப்படின்னு. நாடக ரவுடிட்டான்ல விஜய் சேது அள்ளிட்டு ம். வருவான்ல, என்ன அது அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வந்து நீ ஆனா அள்ளி போட்டு இத்தனை கொண்டு ஒரு 5 நாள் அந்த ஜனநாயக படுகொலைன்னு சொல்லுவாங்கல்ல அது பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஆமா ஆமா அது ஸ்டில் ஒரு பர்சன்டேஜ் வச்சு ஒரு 108 வந்து நம்ம போய் ஆட்சி அமைச்சிட முடியும். முடிச்சிட்டு நான் வந்து ஒரு 6 மந்த்லயோ இல்ல சில பேர் 15 டேஸ் 18 டேஸ்ல சட்டமன்றம் கூடினதுக்கு அப்புறம் நான் மெஜாரிட்டி காட்டுன்னு சொல்லியும் இப்படி பண்றது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது சென்ட்ரல்ல பண்றாங்களா இல்ல ஸ்டேட்ல இல்ல பண்றாங்கன்னு இல்ல ஒண்ணுமே ப்ரோ, புரியல. என்ன ஆனா ரீசன்னா கடைசியில இவனுங்க எல்லாம் வந்து மீடியால தான் அந்த போர்ட்ரே பண்றானுங்க. நாங்க வந்து விஜய் அடக்குறோம் அடக்குறோம் அடக்குறோம். ஆனா அந்த ஆளு சைலண்டா இருந்து எல்லாத்தையும் சம்பவம் மட்டும் போயிட்டு அடிச்சு தூக்கி போயிட்டே இருக்காரு. சிம்பிளா சொன்னாராமா என்ன என்ன பொதுக்கூட்டத்துல ரீசன்னா எல்லாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. நாங்க இது பண்றோம் நாங்க இது பண்றோம் அது பண்றோம் நாங்க இப்ப இந்த அமைச்சருக்கு ஆசைப்படுறோம்ட்டு சிம்பிளா கூப்பிட்டு சைலண்டா சொல்லியிருக்காரு. இது எனக்கு புதுசு இல்ல, நான் நிறைய பாத்துட்டேன். ரொம்ப கைமீறி போச்சுன்னா 108 பேரும் ரிசைன் பண்ணிடலாம், ரிசைன் ரீ பண்ணுங்க. எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் டப்பா டான்ஸ் ஆடிருச்சு. ஆமா நம்மால் நாளைக்கு டான்ஸ் ஆட போற போடாரப்புல இல்ல 10:30 மணிக்கு. ஆக்சுவலி என்ன ரீசன்னா ம். இவன் காங்கிரஸோட கூட்டணி வச்சதான் கவர்னர் ரொம்ப ம். இதாக ஆரம்பிச்சான். ஆமா ஆக்சுவலி இவங்க ஏன் எப்படியாச்சும் இந்த என்டிஏ அலைன்ஸ் உள்ள கொண்டு ம். வந்துரும்ன்ற மைண்ட் செட்ல இருந்தானுங்க. ஆமா அவருமே தெளிவா நான் பண்ண மாட்டேன்ற மைண்ட் ம். செட்டுக்கு வந்தோடனே ஏன்னா ஏதாச்சும் மச்சி மைண்ட் செட்ல பண்ணானுங்க. லைக் ம். அதான் மறுபடியும் இன்டர் பண்ண ம். நினைக்காதீங்க ஒரு 2 நிமிஷம் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ணன் நாளைக்கு ம். சிஎம் ஆக போறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சோ விஷஸ் சொல்லுங்க, அந்த விஷஸ் ஒரு மீம் பார்த்தமாப்ல. அந்த மீம்ல வர ஐயோ ஏரியா ஆன்டி எல்லாம் ஆன்டிஸ் கிளவி எல்லாம் இப்பயே என்கிட்ட குறைகளை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லிருங்க. வாழ்த்து சொன்னதுக்கு அப்புறம் சார் முடிச்சிடலாம். அண்ணா வாழ்த்துக்கள். கவுந்தரும் இவந்தரும் பேசிட்டு இருக்காங்க. சிஎம் நல்லபடியா பயிலுகிறா ஆட்சி கொண்டு போங்க. யார பத்தி எனக்கு தெரியுமோ தெரியாது, உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். பல ஹார்டான சுச்சுவேஷன்ல நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, இதுவும் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க நான் நம்புறேன். கண்டிப்பா நல்லபடியா கொண்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த லக்க பத்திலாம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க பண்ணது எல்லாமே ஹார்ட் ஒர்க் தான். ஆல் தி என்ன பெஸ்ட்னே. ஒரு ரீசனா ப்ரோ, இப்ப இவர் பதவி இருக்கிற இடத்துல ஏகப்பட்ட கிரிட்டிசிசம்ஸ் இருக்கு. இந்த ஆமா கிரிட்டிசிசம் எல்லாம் உடைச்சு நின்றான்னு வச்சுக்கேன், அடுத்து அடுத்து தடுக்க முடியாத ஒரு சக்தி தான் நம்ம ஆளு. ஏங்க இப்பயே தடுக்க முடியாத சக்திக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றாங்க. புதுசு அரசியல் புதுசு எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். நானே நான் வந்துட்டு இப்ப வந்துட்டு அவனுங்க சொல்றானுங்களா நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இவர் வந்துட்டு மக்கள் இப்பதான் பண்றாருன்னு. நாங்க வந்துட்டு சேலம், நானு அப்துல் எல்லாருமே சேலம். அம்மாப்பேட்டையில வந்துட்டு ரவுண்டானம் கிட்ட வந்துட்டு சேலம்ல இருக்கிற பீப்புளுக்கு தெரியும். ஒரு விஜய் நற்பணி மன்றம் அப்படின்னு போட்டு ஒரு இலவச சாப்பாடு சொல்லிட்டு இருக்கும். நீ என்னைக்கு போனாலுமே அது இப்போ இல்ல, நான் காலேஜ்ல இருந்து நான் அப்பல இருக்குமே காலங்காத்தால போனா அங்க இருக்கும். இவனுங்க எல்லாம் சும்மா நீ இப்ப சொல்ற நான் 8th 9th படிக்கும் போது இங்க வந்து மாவட்ட செயலர் பார்த்திபன் சொல்லிட்டு ஒருத்தர் அவர் கையால் நோட்டு பேனா வாங்கியிருக்கேன் நானு. மே லீவ்ல கொடுப்பாருப்புல, அப்பயே கொடுத்துருக்காப்புல. லைக் வந்துட்டு பாப்போம் வந்துட்டு நாங்க அரசியலுக்கு புதுசா, ஆனா மக்கள் நல்ல செயல் பண்றதுக்கு இவன் வந்து நான் இதை முக்கியமா சொல்லணும். ஏன்னா நான் பார்ட்டி மெம்பரா வந்து நானே நடுவுல மனசு விட்டேன். எப்படின்னா வந்து எப்படி ஒரு 15 சீட்டு தான் 10 சீட்டு தான்ட்டு ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணி மாப்பிள்ள ரொம்ப ஓவரா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அப்ப கௌதம் வந்து சென்னைக்கு போல கோட்டையில குகையில இருக்காரு. விட்றா மாப்பிள்ள நம்ம வந்தோடனே பாத்துக்கலாம் நான் சொன்னா. முக்கியமா அந்த ஜனாவும் ரஃபியும் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்க அவனுக்கு கன்ஃபார்ம் ஜனா கூட ஓகே, அவன் ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசுவான். அவன் இன்னும் கரெக்டா 40 சீட்டு 30 சீட்னா ரஃபிங்கிறவன் கன்ஃபார்ம் சிஎம் அப்படின்னா அதே மாதிரி சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இத்துடன் என் பாயிண்ட முடிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். எல்லா போராட்டமும் நாளைக்கு அந்த ஒரு நிமிஷம் அந்த இதுக்குதான் ஓத்துக்குதான் நடந்துருச்சு. சோ ஆனா எங்க யூடியூப்ல இருக்கிற ஒரு 400 சப்ஸ்கிரைபர்களுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களால அதிகமா ஆனாலும் எங்களுக்கு நல்லதுதான், நீங்க வளர்ந்தாலும் எங்களுக்கு நல்லதுதாங்கன்னா ஏதோ பார்த்து பண்ணி விடுங்கன்னா. அந்த செங்கோட்டை இதுதான்டா பேலஸ், இங்க இருக்கிறவங்க ராஜ பரம்பரையை சார்ந்தவங்க, இங்க மனசு வச்சா நம்ம இங்கேயா போயிடலாங்கிற மாதிரி டக்குன்னு ஆதரவு அந்த மாதிரி தாங்கண்ணா. நீங்க எங்க மனசு வச்சா நாங்க எங்கேயோ போயிடலாம், பார்த்து பண்ணி விடுங்க. சரி, கிரிக்கெட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்புறம் ரிவ்யூ மட்டும் பேசி ரொம்ப நாளைக்கு ப்ரோ 35 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு ப்ரோ. தெரியல 35 நிமிஷம் போயிடுச்சு. ஓட்டு விடுங்க, 10 நிமிஷம் பேசிட்டு. ப்ரோ நீங்க அந்த பாயிண்ட் கவனிச்சுக்கிறேன்னு தெரியல,
நம்ம ஆல்ரெடி இதுல ப்ரோ அப்துல் ப்ரோ வரல. 2 நிமிஷத்துல முடிங்க போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு, கட் பண்ண முடியாதனால. ஆர்சிபி எல்எஃப்சி மேட்ச்ல நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தேன்ல ரிவ்யூல, ஜார்டன் காக்ஸ கூட்டிட்டு வாங்கடா, பண்ணுங்கடா, வைங்கடான்னு. இப்ப எல்லா சேனலும் இப்ப கிளம்பிட்டானுங்க, ஜார்டன் காக்ஸ் கூட்டிட்டு வாங்க, கம்பேக் ஜார்டன் காக்ஸ் கூட்டிட்டு வாங்க. எதை தரடா அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு சொல்லும் போது அன்னைக்கு வந்து 2 கமெண்ட்ஸ் கிடைச்சானுங்க ப்ரோ. சித்தியா சர்மா பத்தி உனக்கு என்ன தெரியும், என்ன பாத்து சித்தியா சர்மா நான் பார்த்ததுனாலதான்டா சொல்றேன், அது பண்ண மாட்டான்டா. இல்ல அவனுமே அக்செப்ட் பண்ணிக்கிறான். நான் தான் சொல்றேன்ல, ஜித்தே சர்மாவை துருவ் ஜுவல் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்கால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ பேசாம இருப்பீங்கிறாங்க. திறமையெல்லாம் இருக்கு ப்ரோ, வாய்ப்பு அடக்கிட்டு இருந்தானா நல்லா வருவேன், அவ்வளவுதான். வாய்ப்பு அடக்கலைன்னா அடிச்சு உடைச்சிருவானுங்க அவனெல்லாம். அப்புறமேட்டு இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் ஆட் பண்ணிட்டு வீடியோ முடிச்சிருந்தோம். லைக் வந்துட்டு கமெண்டேட்டர் தமிழ் கமெண்ட்ரி, இந்த கமெண்ட்ரி வச்சு நாங்கள் ஒரு போன வீடியோவில் வந்துட்டு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தோம். சுனில் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி சுனிலும் பாப்ஸும் இங்கே இல்லை. கரெக்டு தான், நிறைய பேர் நான் ஒரு 5-6 கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க நம்மளோட வியூவர்ஸ் வந்துட்டு. என்னன்னா வந்துட்டு ப்ரோ நம்ம தமிழ் கமெண்டேட்டர்ல சிஎஸ்கே ஃபேவரா தான் பேசுறானுங்க, அதே மாதிரி கர்நாடகால நீங்க பாத்தீங்கன்னா பேசுவாங்க. இது நடக்கிறது தான். என்னன்னா சீகா வந்துட்டு நாங்க இதா பேசல, சீகா வந்துட்டு அவரு பயங்கரமான ஒரு பிளேயரு, வந்து நல்ல கமெண்டேட்டர். லைக் அவர் பேசுறது வந்து சம்டைம் ரொம்ப எக்ஸாஜரேட்டடா, அது வந்துட்டு சில பேர் பாக்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு என்னடா இப்படி பேசுறாருன்னு தான் இருக்கும். மத்தபடி அவர் தனியா தான் கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா இல்ல. சீகா வந்துட்டு எங்களுக்கும் பிடிக்கும் தான். சோ அதனாலதான் வந்துட்டு நான் தமிழ் பார்க்காதீங்க இங்கிலீஷ் பாக்குறதுன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு என்ன பர்சனலா இங்கிலீஷ் பிடிக்கும், இங்கிலீஷ் பார்க்கும்போது கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஆமா கரெக்டா சொல்லுவானுங்க. அந்த ஒரு ரீசன் தான் சொல்றேன், மத்தபடி நீங்க தமிழே பாருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நானும் தமிழ் தான் மேக்ஸிமம் பார்ப்பேன். என் தலைவன் கருப்பு இதுக்கு போயிருக்கான், கருப்பு வேலையா போயிட்டு இருக்கான், டக்குன்னு வந்துருவாப்ல, அவன் வந்தவனே கொஞ்சம் நல்லா சூடு பிடிக்கும். இது என்னன்னா இங்கிலீஷ் கமெண்ட் நீங்க சொல்ற நிறைய ஸ்டாட்ஸ் பேசுவாங்க ப்ரோ. நீங்க இங்கிலீஷ் கமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா பார்க்க ஆரம்பிச்சுங்க, நிறைய பேர் இங்க பார்க்க சொல்றேன், அவனுங்களை பார்க்க நமக்கே ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ் பேசாம வருது. நமக்கு கிரிக்கெட்டிங் நாலேஜ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ப்ரோ. அவனுங்க வந்துட்டு நிறைய பேசுவானுங்க, நிறைய இங்கிலீஷ் பேச தெரியாத நிறைய பேர் அதை பார்க்கும்போது நிறைய பழகிடலாம் ப்ரோ. எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நீங்க பாருங்க. அது இப்ப சீக்க நம்ம சொல்றோம், பேசுறதும் மாதிரி இருக்கும், ஆனா ஆஸ் அனலிஸ்டா நீங்க பாத்துச்சுங்க, இவனுக்கு இதை போட அவனுக்கு அதை போடணும் வரும், ஆனா அது மாதிரி போட்டா அது மாதிரி கரெக்டா நடக்கும். ஆமா நடக்கும், அவர் சொல்றது நடக்கும், ப்ராப்பரா சொல்லுவேன். 1-2 பேசும்போது நடக்கும். என்ன ப்ரோ பத்ரிநாத் இவனுக்குலாம் சீக்கா எவ்வளவு தங்கம் ப்ரோ, பத்ரிநாத், அப்புறம் யாரு இந்த அண்ணா சரண் கோபுரம் ரமேஷ், ஆர்ஜே பாலாஜி, எவ்வளவோ பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப தமிழ் கமெண்டேட்டர்ல ஹேட் பண்றது சடகோபன் ரமேஷ் தான். சடகோபன் ரமேஷ் வந்துட்டு எனக்கு அவரை மட்டும் காட்டாதீங்க, அந்த அண்ணன் தம்பி அந்த அது மட்டும் வேணவே வேணாம், எரிச்சலாக இருக்கு. சோ தேங்க்ஸ் ப்ரோ. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், முத்து ஒரு ஏதாச்சும் ஸ்டாட்டா கேட்பான் ப்ரோ, ஸ்டாட்ஸ் எப்பயுமே முத்து கேட்பான், அது மாதிரி கேட்டா வச்சுக்கேன் கமல்ஹாசன் மாதிரி டாபிக் டைவர்ட் பண்ணிடுவான். அதாவது என்ன பால் பத்திடுச்சு என்னத்தையா சொல்லி ஓட்டினா கடைசி ஸ்டார்ட்டுக்கு பதிலே சொல்ல மாட்டான், தெரியலன்னு சொல்றான், அதை விட்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வீடியோ வந்துட்டு நான் ஒரு டிவிகேல ஒரு பாதி ஒரு 3 ரீல்ஸ், இதுல ஒரு 4 ரீல்ஸ் போடலாம் போல இருக்கு. ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு அப்துல்க்கும் ஜெய் ப்ரோக்கும் நல்ல தேங்க்யூ. ஸோ அவரோட வீடியோ நான் வழக்கம் போட சொல்கிறது தான், ஓப்பன் பிச் மீடியான்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சேனல் வச்சிருக்காரு. ஸோ அதையும் வந்துட்டு வீடியோ பாருங்கள், நிறையா அவர் சோலோவாக நிறைய ஸ்டாட்லாம் அதில் போடுவார். ஸோ கண்டிப்பாக அவரையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு மான் கொம்பு ஃபைட் இருக்கு, மறக்காம வந்து கண்டிப்பா வந்துடுறேன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நான் வந்தாலும் ஒருத்தர் வேற கோச்சிக்கிறானே, அவன் பேர் என்ன, ரோஹித். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே மச்சான், சரி பாய். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்.